அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லட்சம் வில்வ பலன் தரும் சிவ ஸ்லோகம். சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வில்வ இலைகள், அந்த வில்வ இலையை சமர்ப்பிக்கும் போது நாம் ஒரு சில ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபடும் போது அந்த ஒரு வில்வ இலைக்கு லட்சம் வில்வ இலை அவருக்கு பூஜித்த பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி அவரையும் பயனடை வைங்க, நீங்களும் பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சம் வில்வ பலன் தரும் சிவ ஸ்லோகம். சிவத்தை வழிபட அபாயம் ஏதுமில்லை என்பார்கள். சிவ வழிபாடு இம்மைக்கும் மறுமைக்கும் பலத்தையும் பலனையும் வழங்க வல்லது என்பது ஐதீகம். சிந்தையில் சிவத்தை சதா சர்வ காலமும் நினைத்து சிவலிங்க திருமேனியை தரிசித்து வந்தால் வாழ்வில் சகல தடைகள் அனைத்தையும் நீக்கி அருள்வார் சிவனார் என்கிறார்கள் பக்தர்கள். தமிழகத்தில் பாடல் பெற்ற தலங்கள் உண்டு. வைப்பு தலங்கள் என்று இருக்கின்றன. பாடல் பெற்ற தலங்களாகவும் வைப்பு தலங்களாகவும் இல்லாமலும் கோயில்கள் சில இருக்கின்றன. சோழ தேசத்தில் உள்ள சிவ தலங்களுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. காவிரி கரையில் உள்ள சிவ தலங்கள் கரைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலங்கள் இருக்கின்றன. அவை தென்கரை திருத்தலங்கள் என்றும் வடகரை திருத்தலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னேயும் பௌர்ணமிக்கு முன்னேயும் பிரதோஷம் வரும். திரையோதசி திதி அன்று பிரதோஷம் வரும். சிவபெருமானுக்கு உகந்த நாள் இது. சிவனாருக்கே உரிய பூஜையும் இது. அதே போல சிவனாருக்கு மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரியும் விசேஷமானது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்யும் பக்தர்கள் சிவமந்திரம் சொல்லி இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜை மிக மிக வலிமையானது என்கிறார்கள் ஆன்றோர்கள். அதே போல சிவ பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் பங்கேற்கும் போது சிவ ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது இன்னும் மகத்தான பலன்களை தந்தருளும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஆகவே சிவபெருமானின் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் பொழுது நமக்கு மகத்தான பலன்களை கிட்டும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அந்த ஸ்லோகத்தை இப்ப நாம பார்ப்போம். சிவபெருமானின் ஸ்லோகங்கள். விபூதி சுந்தர மகேஸ்வர ஹர சிவ சிவ ஹர ஹர மகாதேவ வில்வதல பிரிய சந்திர கலாதர சிவ சிவ ஹர ஹர மகாதேவா கங்காதரா ஹர சாம்ப சதாசிவா சிவ சிவ ஹர ஹர மகாதேவா திரையம்பகாய லிங்கேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா மௌலீஸ்வராய யோகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா குஞ்சேஸ்வராய குபேராஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா நடேஸ்வராய நாகேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா கபாலீஸ்வராய கட்கடேஸ்வராய சிவ சிவ ஹர ஹர மகாதேவா ஹர ஹர சிவ சிவ மகாதேவா. இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஒரே ஒரு வில்வம் இலை மட்டும் சமர்ப்பித்து சிவனாரை வழிபட்டால் லட்சம் வில்வ தலத்தை சமர்ப்பித்து வழிபட்ட பலன்கள் கிடைக்கப் பெறும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களும் பயனடைவீங்க. நன்றி, வணக்கம்.